Hello guys, welcome back to our AirDrop channel, Crypto AirDrops Tamil. ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம் வரீங்கன்னு கேட்டால், எஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பக்கம் வரேன். ரொம்ப நாளாக நானும் கம்பேக் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கான டேவாக இது இருக்குன்றதை நம்புகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் போய்லாம் வளவலன்னு பேச தேவை. ஸோ நம்ம பார்க்க போகிற AirDropோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்பெக்சுவல் டெக்ஸ்ன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் இல்லாமல் பண்ண முடியாது. அண்டு பெர்பெக்சுவல் டெக்ஸ்னால் என்னென்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு வேலெட் இருந்தால் போதும், அந்த வேலெட்டில் நம்மளால் ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்ச் மூலிமா. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சோட நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட். நீங்கள் வந்து பினான்ஸ் மாதிரி இல்லை பிட்கெட், பைபிடி இந்த மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சும் இல்லாமல் ஸோ நம்ம வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணிக்க முடியும். பைதிவே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு டேக்ஸ் எதுவும் கிடையாது, கேஒய்சி எதுவும் கிடையாது, எந்த வித்ட்ராவல் லிமிட் எதுவுமே கிடையாது. ஸோ யாருமே உங்கள் ஃபண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற AirDropோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட். ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி 6.5 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்க்வேர் அண்டு சம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கிளாஸ் வெஞ்சர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபண்டிங் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்விட்டர் ஹேண்டலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். எக்ஸ்டெண்டட். ஸோ இதான் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில். ஸோ பெர்பெக்சுவல் டெக்ஸ் பில்ட் பை ரெவால்ட் டீம். ரெவால்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேமெண்ட் கேட்டு. ஸோ என்னென்னு தெரில. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெவால்ட்ன்றது லைக் கூகுள் பே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கலாம். ஸோ இந்த AirDropை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு கம்மியாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து அதிகமான ரேட்டுக்கு ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த AirDropல நீங்கள் ட்ரேட் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டு இன்றைக்கி வந்து $3 ட்ரேட் ஆகிட்டுருக்கு அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜருக்குள்ளே போயிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லிங்கை காப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாச் பண்ணுறேன். ஸோ விக்கெட் வேலெட்டுக்கு போய்ட்டு இந்த இடத்துல டிஸ்கவர்ன்ற செக்ஷனுக்கு போய்ட்டு இந்த இடத்துல ஸோ லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இதில் வந்து பேமெண்ட் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவோம் USDC அப்படின்ற இதில் மட்டும்தான். USDC எதிரி USDT மாதிரி. ஸோ இந்த இடத்துல போனதும் உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். ரிசீவ் 10% டிஸ்கவுண்ட் ஃபீஸ். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோடை யூஸ் பண்ணுறது மூலமா உங்களுக்கு 10% வந்து ஃபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஒன்ஸ் கனெக்ட் வேலெட் கொடுத்துட்டு இந்த இடத்துல சென்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ சிக்னேச்சர் கொடுத்துட்டு ஸோ உங்களோட கைரேகையை வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே நான் லைவாக அப்படியே பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேலே ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ அகைன் ஒரு சிக்னேச்சர் கேட்கும். அந்த சிக்னேச்சரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடியோ மேக் பண்ணுறதே சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல கோட் ஆக்டிவேட்டட் TCU விக்கின்னு வந்துடும். ஸோ ஓகே காட் இட் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே டெபாசிட் செக்ஷனுக்கு வந்துடும். டெபாசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அசட்டில் வந்து USDC மட்டும்தான் டெபாசிட் பண்ண முடியும். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா BNB செயின் சூஸ் பண்ணி USDC உங்கள் வேலெட்டில் இருக்கணும். வேலெட்லேருந்து இதுக்கு டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பண்ணணும்னா ஹோம் போய்க்கோங்க. ஹோம் போனது இந்த இடத்துல டெபாசிட்னு இருக்கும். டெபாசிட்டில் போய்ட்டு நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் செலக்ட் பண்ணுறது மூலிமா இந்த இடத்துல USDC இதில் போட்டிங்கன்னா ஸோ அதுக்கடுத்தது நீங்கள் ட்ரேட் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஓப்பன் பண்ணி லைவாக காட்டுறேன். ஸோ இது எந்த அளவுக்கு அண்டர் ஃபார்ம்டாக இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்னும் நான் நிறைய விஷயம் பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிக்விடேட் ஆகிடுவேன் அப்படி இப்படி. இப்போ ட்ரேடர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் ட்ரேடர், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா யூஸ்லெஸ். இட்ஸ் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ். உங்களுக்கு எந்த ரிவார்டுமே கிடைக்காது. இஃப் யூ ஆர் எ ஃபியூச்சர் ட்ரேடர், நீங்கள் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு AirDrop பாசிபிலிட்டிஸும் நிறைய கிடைக்கும். நீங்கள் லிக்விடேட் ஆனாலுமே உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். பட் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸில் அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ இதான் என்னோடய மெயின் வேலெட். இந்த இடத்துல நான் ஹோமுக்கு வந்துக்கிறேன். ஹோம் வந்ததும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் பொசிஷன்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சோலு ஹைப் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய பாயிண்ட்ஸை காட்டிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 157 பாயிண்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பட் என்னோடய ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 6136. நான் ஒரு மூணு வாரமாக தான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வால்ட் ஆப்ஷன் இருக்குது. வால்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுறது மூலிமாவும் எங்களுக்கு ஓரளவுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் தராங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ சைடுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் டெபாசிட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் கொடுத்து USDC டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ளே எக்ஸ்டெண்டடில் டெபாசிட் ஆகிடும். வேகமாக பேசுகிறணும், சரி ஸ்லோவாக்கிப்போம். ஒன்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணதும் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுன்றத சொல்கிறேன். இப்போ ட்ரேடுன்ற செக்ஷன் கீழே இருக்கும். ஸோ இங்கே போய்க்கோங்க. இங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிக்விட், சொலானா, ஜெட் கேஷ், ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும்.
நான் இப்போ சும்மா உங்களுக்காண்டி இங்கே Zcash சூஸ் பண்ணுறேன். ஸோ Zcash சூஸ் பண்ணி ஐம் லிட்ரலி கோயிங் வித் 3x கொடுக்குறேன். ஸோ லீவரேஜ் வந்து மேலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மேலே காட்டும். ஸோ லீவரேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ப்ளேஸ் ஆர்டருக்கு போய்க்கோங்க. ப்ளேஸ் ஆர்டருக்கு போனதும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்க அமௌண்ட் வந்து காட்டும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் செல் பண்ணுறேன். செல் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா மேலே எனக்கு 0.7 ZEC சோல்டு வந்து காட்டி, அதாவது வந்து என்னோடய ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகி முடிச்சதும் நான் இப்போ பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டேன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் வந்துட்டிங்கன்னா இங்கே உங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பொசிஷன்ஸ் எல்லாமே இங்கே தெரியும். ஸோ நான் இது வந்து லிட்ரலி ட்ரேடிங் ப்ளஸ் ஏர்ட்ராப் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறேன். எனக்கு லிக்விடேட் ஆனாலுமே இதுக்கான ரிவார்டை வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் மூலமாக எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லாமே காட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்ட்ரி ப்ரைஸு, எக்ஸிட் ப்ரைஸ் எல்லாமே காட்டும். அதுவும் இல்லாமல் இங்கே சென்டரில் ஒரு பிஎன்எல் காட்டும் பார்த்திங்கன்னா 0.42. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் பிஎன்எல். இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்தா மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆடுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல டேக் ப்ராஃபிட் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டேக் ப்ராஃபிட் வைக்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வேணாலும் ஸ்டாப் லாஸ் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ லைக் தட் இப்படி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர். ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டேன். வேணால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கான வால்யூம் பார்க்குறதுனால அந்த சைடில் வேல்யூ காட்டும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 3x எடுத்ததுனால $477 எனக்கு இங்கே வேல்யூ காட்டுது. ஸோ ஓவரால் என்னோடய ஒப்பீனியன் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டெக்ஸை யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏர்ட்ராப்பாக தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏர்ட்ராப்னால் ஒரு நல்ல அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா பெர்பெக்சுவல் டெக்ஸ்ன்றது ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு கான்செப்ட். அதை தாண்டி ஹைப்பர் லிக்விட், ஏஸ்டர் இந்த மாதிரி டெக்ஸ் எல்லாமே அவங்களோட டோக்கன்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதாக தான் வரலாறு இருக்குது. ஸோ அதனால் இதே மாதிரி இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணுன்றதை நம்ம நம்புவோம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறது. அதுக்கு அடுத்தது ஓவராலாக சொல்லணும்னா நிறைய பெர்பெக்சுவல் டெக்ஸ் இருக்குது, பேரடாக்ஸ் இருக்குது, வேரியேஷனல் இருக்குது, ஸோ ட்ரேட் ஃபீ இது மாதிரி நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி நான் இதை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் இதோட யூஐ எனக்கு நல்லா இருந்துச்சு, அதனால் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி இவங்களோட டீம் ப்ளஸ் இவங்களோட ஃபண்டிங் எல்லாமே நடந்துச்சு. எனக்கு வந்து வால்யூம் மட்டும் பண்ணாதான் இதில் உங்களுக்கு வால்யூம் மட்டும் பண்ணோம் ப்ரோ, நான் சேஃபான பேரில் பண்ணோம் அப்படின்னா ட்ரேடுக்கு போய்க்கோங்க. ட்ரேடுக்கு போனீங்கன்னா இங்கே மேலே இப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரேட் ஃபீன்றது இருக்கும். இந்த ட்ரேட் ஃபீயில் போனீங்கன்னா கோல்டு இருக்கும். கோல்டு, யூரோ இது ரெண்டுத்தில் வால்டாலிட்டி கம்மியாக இருக்கும். நல்லா நான் வச்சுங்க. கோல்டு, யூரோ ரெண்டுத்துலேயுமே வந்து வால்டாலிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லையா ஷார்ட் ஒன்று லாங் ஒன்று எடுத்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக போகும். உங்களுக்கு வால்யூம் வந்து பயங்கரமாக புஷ் ஆகும். ஸோ வால்யூம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இதில் தருவாங்க. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து $3, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய லைவ் இதுதான். ஸோ 14 பாயிண்ட்டு. இப்போ அப்கமிங் டேஸ் இப்போ நான் எடுத்துருக்க ட்ரேட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லிட்டரலி இந்த வாரம் வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வரும். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் நம்புறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட ஏர்ட்ராப்போட டெலகிராம் சேனல் இருக்கும், கீழே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி என்னோட டெலகிராம் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே கைட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இனி வரும் காலங்களில் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடுவோம் நானும் எதிர்பார்க்குறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.